இது 2 ஃப்ளேவர் தான் நம்ம கேள்விப்பட்ட ஃப்ளேவரு. இது வந்து மேனுஃபேக்சரிங் போட்டிருக்காங்க. எக்ஸ்பிரி டேட்டு என்னைக்கு அப்படிங்கிறதெல்லாம். தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்ப்பரேஷன். 1 kg 1 கிலோ இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம குட்டீஸ்க்கு ஒரு டவலு 4.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. நிறையா ஸ்ட்ரகிள்ஸ், நிறையா இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணி எந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம், அது எப்படி சக்ஸஸ் ஆச்சு. ஸோ இந்த ஒரு ப்ரெக்னென்சி ஜேர்னி ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து நான் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். என்னங்க நல்ல விஷயம் அப்படின்னா, நமக்கு வந்து ப்ரெக்னென்சி கிட்டு அந்த கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு தருவாங்கள்ல, அந்த ப்ரெக்னென்சி கிட்டு வந்து வந்திருக்கு. ஸோ அதை நம்ம இன்றைக்கி வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ்னால் ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இது உங்களுக்கு காட்டுறதுக்காக எந்த ஒரு வீடியோ. என்ன ப்ரெக்னென்சி கிட் அப்படின்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஆமாங்க, நாங்கள் வந்து இப்போ 7th மந்த் போயிட்டுருக்கு. இது ஒரு லாங் ஜேர்னி. மேரேஜ் ஆகி 4.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. நிறையா ஸ்ட்ரகிள்ஸ், நிறையா இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நல்லபடியாக கடவுளோட ஆசீர்வாதத்தில் ப்ரெக்னென்சி போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஸ்டோரி வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணுறேன். அது வந்து ஒரு பெரிய ஸ்டோரி, நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அது எப்படி நாங்கள் சக்ஸஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணோம் அப்படிங்கிறத நான் ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் வர்றது தான். ஸோ நம்மளுக்கும் வந்திருக்கு. ஸோ அதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் அந்த பாக்ஸை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, எங்கே இருக்குது இங்கே பாருங்கள், தெரியுதா அந்த கிட்டு? ஓகே ஸோ இதுதான் வந்து அந்த கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற கிட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா பாக்ஸ் நல்லா ப்ளூ கலரில் நல்லா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா க்யூ செக் பண்ணியிருக்காங்க. செக் ஓகே அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து இது என்ன அப்படின்னா, எந்த இதுலேருந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க. எக்ஸ்பிரி டேட்டு என்னைக்கு அப்படிங்கிறதெல்லாம். தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்ப்பரேஷன். ஸோ இந்த இது பார்த்துட்டிங்கன்னா மெட்டீரியல் அண்டு சைல்டு ஹெல்த் நியூட்ரிஷன் கிட்டு. இது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு வந்து இது வந்து ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் மூலிமா நம்மளுக்கு வந்து இந்த கிட்ட அலாட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா அனிதா டெக்ஸ்கார்ட் இந்தியா ப்ரைவேட் லிமிட்டட்னு போட்டிருக்காங்க. கவர்மெண்ட்லேருந்து இதுக்கு தனியாக வந்து ஒரு ப்ரைவேட்டை நாமினேட் பண்ணி அவங்க மூலிமா நமக்கு வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஓகே ஸோ என்ன போட்டிருக்காங்க, பேஸ்ட் ஆன் இயர்லியஸ்ட் எக்ஸ்பைரி அமௌங் காம்போனன்ட்ஸ். ஓகே, உள்ளே இருக்க பொருளை பொறுத்து எக்ஸ்பைரி டேட் வேரி ஆகும். அதை செக் பண்ணிக்கணும் நம்ம. ஓகேவா? ஸோ அதான் போட்டிருக்காங்க. சரி, ஓப்பன் பண்ணலாம். இது சீல் போட்டிருந்தாங்க. நம்ம ஓப்பன் ஓகே, என்ன அது? ஓகே, நல்லா தான் இருக்குது. எல்லாம் கொடுக்கறது தான். ஸோ நம்மளுக்கு 7th மந்தில் ரிசீவ் ஆகிருக்கு. ஓகே, என்னென்னு பார்ப்போம். லைன் டேட்ஸு ப்ரெக்னென்சியில் நம்ம தாய்மார்கள் சாப்பிட வேண்டிய ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 kg. இது ரேட்டு பார்த்திங்கன்னா ரேட்லாம் அடிச்சிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரி டேட் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து லைன் டேட்ஸ் 2 பாக்ஸ் இருக்குது. 1 கிலோ 1/2 kg 1 கிலோ இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம குட்டீஸ்க்கு ஒரு டவலு. ஓகே, டவல் நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா கிளாத்து, நல்லா பேபிஸுக்கு தகுந்த மாதிரி கிளாத்தில் இருக்குது. அதுக்கடுத்து இது நம்ம வந்து ஒரு கப்பு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஒரு கப்பு பால் அந்த மாதிரி குடிக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இது என்ன, இது வந்து லிக்விடு. இது வந்து அயன் லிக்விடுன்னு நினைக்கிறேன். அமினோ ஆசிட், விட்டமின் அண்ட் ஜிங்க் லிக்விடு. ஸோ இதுவும் வந்து நம்ம எக்ஸ்பிரி பார்த்துக்கணும். எங்கே போட்டிருக்காங்க? 200 ml 3 பாட்டிலு. எக்ஸ்பிரி எங்கே இருக்குது? ஓகே, 27 ஹவரில் இருக்குது. ஓகே, இது வந்து 3 பாட்டில் இருக்குது. இது வந்து நம்ம எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இதில் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதுவும் போடல, எவ்வளோன்னு தெரில. நம்ம இது நெட்லேயோ இல்லை டாக்டர்கிட்டயோ செக் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஆல்மோஸ்ட் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இது 10 மில்லி போட்டிருக்காங்க மக்கள்ஸ். 10 மில்லி 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ட்வைஸ் அ டே. ஓகேவா? இது வந்து 2 டைம் வந்து 10 மில்லியாக எடுத்துக்கணும். ஸோ அதுதான் போட்டிருக்காங்க. இது நல்லது. அடுத்து வந்து ஓகே இது வந்து ப்ரோட்டீன் பவுட்ரு.
ப்ரோட்டீன் பவுட்ரு, ஃப்ளேவர் வந்து வெண்ணிலா ஃப்ளேவர். ஓகே, 2-3 ஃப்ளேவர் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் போட்டிருப்பாங்க, இதை போட்டிருக்காங்க பாரு, சாக்லேட்டு, வெண்ணிலா. இது 2 ஃப்ளேவர் தான் நம்ம கேள்விப்பட்ட ஃப்ளேவரு. இது வந்து மேனுஃபேக்சரிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரலு. இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் 24. எங்கேயோ பார்த்தேன் ஒன்று. பெஸ்ட்டு பிஃபோர் 24 மந்த்து. பெஸ்ட்டு பிஃபோர் 24 மந்த்துக்கு நம்ம ஒரு வருஷத்துக்குள்ளே இதெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து 1 வருஷமா, 2 வருஷங்க, சாரி, 2 வருஷத்துக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங்கு 2 வருஷம் வரலும் இது இது இருக்கும், எக்ஸ்பீரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து எப்படி எடுத்துக்கணும்? டேக் 1/3 கப் ஆஃப் லாக்வார்ம் மில்கில் வந்துட்டு எடுத்துகிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த பவுட்ரு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஆட் மோர் மில்க் டு ஃபில் ரிமைனிங் வால்யூம் ஆஃப் கப்பு. ஓகே, அதுக்கப்புறம் ஆட் மோர் மில்க் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிக்கணும். ஸோ இதுதான் ப்ரோட்டீனு, நல்லது. இது வந்து கம்பல்சரி வந்து நம்ம கவர்மெண்ட்டில் கொடுக்குறது வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நம்ம 3rd மந்தில் பண்ணோம், 7th மந்த் கிட்ட வந்திருக்கு. நம்ம கவர்மெண்ட்லேயும் செக் பண்ணிகிட்ருக்கோம் கைஸ். ஸோ இதுதான் நமக்கு வந்த கிட்டு. ஸோ 2 பாட்டில் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ அளவு? குவான்டிட்டி போட்டிருப்பாங்களே. 500 கிராம்ஸ், 1/2 கிலோ 1 கிலோ இருக்குது. இது 1 கிலோ. அதுக்கப்புறம் நெய் கொடுத்துருந்தாங்க. நெய் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், அதையும் எடுத்து காட்டுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. நெய் ஆவினோட நெய் வந்து ஆஃப் லிட்டர். ஓகேவா? இந்த நெய்யும் வந்து எக்ஸ்பைரிலாம் பார்த்துட்டோம். ஸோ 26/11 இதை பேஸ் பண்ணி தான், ரொம்ப மினிமலிஸ்ட்டு எக்ஸ்பைரி டேட்டு தான் வந்து அவங்க முன்னாடி போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்த கிட்டு, பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் இன்னும் வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்டு. ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப காத்திருந்த ஒரு மொமெண்ட்டு. இதுக்கு அடுத்து வந்து குட்டீஸ்க்காக வெயிட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாம் நிறையா வரும். நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணி கண்டினியூஸாக நம்மளோட வீடியோஸ் வந்து விபிஎஸ் சேனலில் வந்து பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து இந்த கிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டோமா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அந்த கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறப்ப நமக்கு வந்து 2 தடுப்பூசி போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்மளுக்கு இப்போ அமௌண்ட் கிரெடிட் ஆகும்னு நினைக்கிறேன். அது எவ்வளோன்னு தெரில, மேபி அது அவங்களோட ரூல்ஸ் பொறுத்து வரும். ஸோ இந்த கிட்டு வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து மறுபடியும் வந்து தடுப்பூசி குழந்தைக்கு எல்லாம் போடுவாங்க. அது கவர்மெண்ட்டில் நம்ம கம்பல்சரி போட்டுக்கணும். கவர்மெண்ட்டில் தான் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டால், கவர்மெண்ட்லேயும் பேரலாக பார்க்குறோம். தென் நம்ம ப்ரைவேட்டில் தான் பார்க்குறோம். ஏன்னா நிறையா காம்ப்ளிகேஷன், நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதனால் கவர்மெண்ட்டில் இல்லை, ப்ரைவேட்டில் தான் பார்க்குறோம். இது ஒரு நார்மல் கன்செப்ஷன் தான். தென் எந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம், அது எப்படி சக்ஸஸ் ஆச்சு, ஸோ இந்த ஒரு ப்ரெக்னென்சி ஜேர்னி ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து நான் கம்பல்சரி பின்னாடி வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். நீங்களும் கமெண்ட்டில் வந்து பண்ணுங்கள். அதை கண்டிப்பாக நான் பண்ணுவேன். தென் இந்த நம்மளோட விபிஎஸ் சேனலில் வந்து நம்ம இப்போ தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்ருக்கோம். நிறையா லைக்ஸ் பண்ணிவிட்டு நிறையா வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் வந்து நல்லா கண்டினியூட்டியாக பாருங்கள். நம்ம ஃபேமிலியோடு இன்னும் நிறையா விளாக்ஸ்லாம் பண்ண போகிறோம். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சப்போர்ட் வந்து எங்களுக்கு தேவை மக்களே. அதுக்கப்புறம் குக்கிங் வீடியோஸும் பிளான் பண்ண போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய் ஃப்ரம் விபிஎஸ் சேனல். உங்கள் விஜய். ஓகே, பாய்.